மக்களே, நான் உங்க திவ்யா. எனக்கு வந்து இந்த பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி அது கஷ்டமா இருந்ததோ அந்த அளவுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கும் சளைச்சதா இல்லை. அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் நான் ரொம்ப நல்லாவே மேனேஜ் பண்ண பழகிட்டேன். என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து எப்படி இருக்கு செகண்ட் பேபிக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பேபி பிறந்து ஒரு 15 மினிட்ஸ்குள்ளேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணியாச்சு. பேபி வந்து அவ்வளோ அழகா லேட்ச் பண்ணாங்க. பேபி சைட்ல இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரெஸ்ட் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பிரச்சனை தான், என் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா தான் ஆயிடுச்சு. ஒரு 1 மந்த்துக்கு வந்து கரெக்டா ஒரு 32 டேஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகா ஸ்மூதா போயிட்டு இருந்தது பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. 33rd டே என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சு. பேபி பால் குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் திணற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கே, பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஒரு 2வது நாள் 3வது நாள் வந்து ரொம்பவே திணற ஆரம்பிச்சிட்டா. பால் கொடுக்கும்போது அந்த குடுக்குற கல்ப் பண்ற சவுண்ட் கேட்கல, அப்படியே முழுங்குற சவுண்ட் கேட்கல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கு. இனியாக்குமே வந்து எனக்கு ஃபாஸ்ட் லெட் டவுன் பிரச்சனை இருந்தது. ஃபாஸ்ட் லெட் டவுன்னா என்னன்னா, பால் வர ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வேகமாக பால் வரும். அவங்க ஒரு 2 தடவை சக் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னா பால் அது பாட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அது வந்து அந்த ஸ்பீட் வந்து பேபினால குடிக்க முடியாது. அதுவும் இனியாவுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஓல்டுங்கும் போது தான் அந்த பிரச்சனை வந்தது. நான் வந்து பொசிஷன்லாம் மாற்றி இப்படி மேலே பார்த்து நான் படுத்துட்டு அவளை கூப்பிட போட்டுலாம் பால் குடிக்க வச்சு எப்படியோ சமாளிச்சுட்டேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப குட்டி பேபி, 32 டேஸ்னும் போது 1 மந்த் தான் முடிஞ்சிருக்கு. ரொம்ப குழந்தை. இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. குப்புற போட்டும் கொடுக்க முடியாது, நான் படுத்துட்டு கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அந்த டைமில். அழுகாத பேபி 1 மந்த் வந்து நைட்டெல்லாம் விடிய தூங்குது, மதியமும் பகலில் ஃபுல்லாக தூங்குது, அழுகவே இல்லை. ஒரு 13th 4th 5th டேஸ் ஒரு 3 நாள் தான் இந்த பிரச்சனை இருந்தது. அதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியல. நான் வேறு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு 3வது நாள் 4வது நாள்லாம் என்னாச்சுன்னா, அவள் வந்து பால் குடிக்கிறதுக்கு வாயை வச்சு 2 நிமிஷத்துல வருன்னு கத்தும். ஒரு மாதிரி எப்படி சமாளிக்கவே தெரியாது. கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தால் ஏதாவது நைஸ் பண்ணி அப்படியே ஐஸ் வச்சுலாம் சமாளிக்கலாம். இது பச்சை குழந்தை, 1 மாசத்து குழந்தை, என்ன பண்ண முடியும்? அதுக்கு அந்த ஸ்பீட் வந்து முடியல, திணறும். ஒரு 3வது நாள் 4வது நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே பாலை குடிச்சிட்டு அது இப்படி மூச்சை இழுத்து உடனே புற ஏறி மூக்கில் பால் வர ஆரம்பிச்சிருச்சு. மூக்கில் பால் வரதோடு இல்லாமல் அவங்களுக்கு அப்படியே மூச்சு அடைச்சிரும். ஐயோ, எனக்கு இப்போ நினைச்சாலுமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். மூச்சு அடைச்சிரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்படியே மூச்சு அடைச்சிருச்சுன்னு என்ன பண்றதுன்னு அப்படியே கும்மிய வச்சு முதுக போட்டு தட்டுன்னு தட்டி அச்சுன்னு ஒரு தும்மலோ இல்லை ஏதாவது இருமலோ வந்து அந்த மூக்கில் பால் வெளியில வந்துடணும். இல்லைன்னா அது வந்து அப்படியே கதறும். கண்ணுல பொல 2 கண்ணில் மாலையா தண்ணி வரும். அப்படி அழுகும். அவ்வளோ பெயின் அதுக்குள்ள இருக்கு. அப்படியே அழுதுட்டு இருந்துச்சு. ஐயோ, எனக்கு வந்து அது ரொம்ப நைட்டு தான் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. மேபி ஈவினிங்ல நைட்ல வந்து ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்குமோ என்னமோ தெரியல. அந்த நைட்லாம் வந்து திரும்ப வரவே கூடாது. அந்த ஈவினிங்ல ஆரம்பிச்சா காலையில ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் வருன்னு கத்தி அந்த டயர்ட்னஸ்லயே வந்து தூங்கிடும். பால் வந்து 10ல் அவள் குடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் குடிச்சாதானே அவளுக்கு வயிற்றுக்கு வந்து பத்தும் பால். இது ஒரு 4 வாய் குடிச்சிட்டு வருன்னு கத்தும். அப்புறம் ஒரு 4 வாய் குடிச்சிட்டு வருன்னு கத்தும். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வாயவே வைக்காது. பிரெஸ்ட்லேயே வாய் வைக்கவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு அது கஷ்டமாக இருக்கு, பிடிக்கல. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இதுக்கு என்ன ஆப்ஷன்னு டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க வேறு வழியே இல்லை, நீ பம்ப் பண்ணி ஃபீட் பண்ணி பாருங்கள், சங்கில் கொடுத்து பாருங்கள், குடிப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி பம்ப் பண்ணி டம்ளரில் கொடுத்தேன். எனக்கு அது ரொம்ப நோட் வேலையாக இருந்துச்சு. ஏன்னா நான் தான் தனியாக சமாளிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கூட ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் இருக்கும் அவருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் அவருக்கு. அவர் வந்து நான் தொல்லையே பண்ண முடியாது. இருந்தாலுமே அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஃபீலிங்லாம் ஹெல்ப் பண்ணுவார். அதனால நான் என்ன பண்ணேன்னா பாட்டிலில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டம்ளரில் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. குக் பண்ண கூட முடியல. இவ வந்து ஸ்கூல் போறா, இனியா பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல் போறா. எனக்கு சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ யோசிக்காம அவன்ட்டோடது வாங்கிட்டேன், ஃபிலிப்ஸ் அவன்ட்டோடது பாட்டில் வாங்கிட்டேன். பாட்டிலில் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஃப்ளோ 1 நிப்பிள் வாங்கினேன். அந்த டீட்டோட நம்பர் வந்து 1. அது ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு. அதில் குடிக்க ஆரம்பிச்சோன்னு நிம்மதியாக குடிச்சுது. அப்படியே நிம்மதியாக குடிச்சிட்டு அமைதியாக தூங்கும், விடிய தூங்கும். எனக்கு வந்து இப்படி அது பாட்டுக்கு தூங்குற குழந்தைய வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்குமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருன்னு கத்தும். மேல் வீட்டு ஆண்டி வந்து நைட்டு 12:30க்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குற அளவுக்கு
அவள் ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காக கத்துவா. அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சொல்லும் போது இப்படி கத்துறான் அப்படி சொல்லலாம், ஆனால் அதுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். செகண்ட் மந்த்லேருந்து அழகாக பாட்டிலில் பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தூங்குனா. எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம், இனியாவாட்டும் இப்போ யாழ் பாப்பாவாட்டும் ரெண்டுமே வந்து நிம்மதியாக தூங்கிடுதுங்க. நைட் விடிய விடிய தூங்குங்க, அதனால பிரச்சனை இல்லை. பம்ப் பண்ணி தானே பாட்டில் ஃபீட் பண்ணோம். ஸோ பம்ப் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மில்க்கு, அதனால ஒரு 30 to 40 மில்லி வந்து டொனேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன். எப்படி ஒரு 160 170 மில்லி இருக்கும், அதில் ஒரு 40 மில்லி எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத பாப்பாவுக்கு வச்சுருவேன். எப்படி ஒரு 120 பக்கம் இருக்கும். ரொம்ப குட்டி அந்த 2 months ஓல்டுக்கும் போதெல்லாம் வந்து மேக்ஸிமமே 90 மில்லி, அதிசயமாக 100 மில்லி குடிப்பா. 90 மில்லி தான் மேக்ஸிமமே. ஸோ எனக்கு டொனேட் பண்ணுறதுக்கு வந்து எப்படியும் நல்ல ஒரு நாளைக்கு ஒரு 30 40 50ஆவது காலையில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் மதியம்லாம் பண்ண ஒரு சைடு எப்படியும் 60, இன்னொரு சைடு 60 அந்த மாதிரி வரும். ஒரு 120ல் 20 எடுத்து வச்சுட்டு தான் நான் இவளுக்கு பாட்டிலில் ஊற்றுவேன். அந்த 20 வந்து டொனேட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுடுவேன். இவள் June 26 பிறந்தா. July 29 வரைக்குமே நான் பம்ப் பண்ணவே இல்லை. கடைசியில் தான் அந்த ஃபாஸ்ட் டவுன்னால பிரச்சனையானதுனால பம்ப் பண்ண ஆரம்பித்தேன். அதிலிருந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் வந்து நான் 3 லிட்டர் டொனேட் பண்ணியிருக்கேன். 3.5 லிட்டர்ஸ் நான் டொனேட் பண்ணியிருக்கேன் பிரஸ்ட் மில்க். எனக்கு ரொம்ப 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 ப்ரௌடாக இருக்கும். என்னவே நினச்சா நான் வந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு குழந்தைக்கு வந்து என்னோட பால் வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்களும் தயவு செஞ்சு எக்ஸசிவ் மில்க் இருந்துச்சுன்னா டொனேட் பண்ணுங்கள். யோசிக்காதீங்க. அது யாரோ ஒருத்தரோட ஒரு குழந்தையோட லைஃப் வந்து சேவ் பண்ணும். இப்போ வந்து எனக்கு ஃபீலிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்து என்னன்னா, பம்ப் பண்ணுறது மேக்ஸிமமே ஒரு 1/2 hour. எங்கிட்ட வந்து சிங்கிள் சைடு பம்ப் தான் இருந்துச்சு, டபுள் சைட் கிடையாது. ஸோ ஒரு சைட் 15 minutes, இன்னொரு சைட் 15 minutes, இப்படி வந்து ஒரு 1/2 hour நான் பம்ப் பண்ணேன்னா நான் பாட்டிலில் ஊற்றி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன். அவர் வந்து ஃபீட் பண்ணிப்பார். அவர் வேலையை பார்த்துட்டே வந்து அவர் ஃபீட் பண்ணிப்பார். எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படியே நல்லபடியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் மில்க் சப்ளை நல்லா இருந்தது. நடுவில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக நான் ஃபீல் பண்ணேன் ஒரு நாள். நான் ரொம்ப நம்பின ஒரு பர்சன் வந்து என்னை ரொம்ப மோசமாக என் மேலே ஒரு பழி போட்டு என்னை ரொம்ப மோசமாக என்ன சொல்கிறது, நான் வந்து கொலை பண்ண பார்த்தேங்கிற அளவுக்கு என்னை பேசிட்டாங்க. அது வந்து எனக்கு இப்போ நினைக்கும் போது அந்த பர்சனுக்காகலாம் நம்ம உட்காந்து அழுது வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு அழுக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விடிய விடிய உட்காந்து அழுது நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து அழுதேன். 2 மணிக்கு பம்ப் பண்ணுறேன். 120 ml வரும் மினிமம். 70 ml மேலே வரவே இல்லை. 70 ml முக்குது. அந்த 65 தாண்டிடுச்சு. அந்த 70 ml ட்ராப்பாக விழுகுது, முக்குது, வரவே இல்லை பால். அப்போ முடிவு பண்ணேன், எனக்கு வந்து என்னை நம்பாத இந்த மாதிரி ஆளுங்க, எனக்கு தெரியாத என்னை புரிஞ்சிக்காத இந்த மாதிரி ஆளுங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணி உட்காந்து அழுது என்னவே நம்பிட்டு இருக்கிற ஒரு ஜீவனை வந்து நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து அம்மா பால் குடிக்கிறது இது மட்டும்தான் தெரியும், அதை வந்து நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் அந்த செகண்ட் வந்து அதை தூக்கி வீசிட்டேன். அந்த பிரச்சனையவே வந்து நான் மைண்ட்லேருந்து இறக்கிட்டேன். என்னதான் அந்த பிரச்சனையை நான் மனசுலேருந்து இறக்குனாலுமே எனக்கு திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு பால் வர்றதுக்கு எனக்கு 4 days ஆச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா மில்க் சப்ளை அப்படியே டவுன் ஆகுது, அப்படியே கம்மியாகுது. நான் வந்து கண் கூட பார்த்த ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும், அது எவ்வளோ பாதிக்குதுன்னு புரியணுங்கிறதுக்காக தான். யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்களே உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவங்கள மைண்டில் போட்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு அவங்கள கண்டுக்காம உங்கள் பாப்பா கவனிங்க, உங்கள் ஹெல்த்து கவனிங்க. இதிலிருந்து வெளியில் ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பிரச்சனை வந்தது. பாப்பா தனியா வாட்டரியா மோஷன் போக ஆரம்பிச்சிட்டா, டயரியா. இனியாவுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. அவளுக்கு வந்து ரொம்ப பிகினிங்ல இருந்தே இருந்தது. என்னன்னா, நான் கவு மில்க் குடிக்கிறேன்ல, மாட்டுப்பால் நான் குடிக்கிறேன்ல, அது வந்து அவளுக்கு ஒத்துக்காம அந்த மாட்டுப்பால் இருக்கிற புரோட்டீன் வந்து அவளால டைஜஸ்ட் பண்ண முடியாம ரொம்ப வயிற்றுல போற மாதிரி டயரியா மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. அதுல பிளட்டா வேற இருந்தது. இனியாவுக்கு ரொம்ப தூக்கி மாதிரி போட்டுச்சு. பயந்துட்டு டாக்டர் கிட்ட போனா அது வந்து கவு மில்க் புரோட்டீன் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் மாட்டுப்பால், தயிர், இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட் எல்லாத்தையும் மொத்தமா என்னோட ஃபுட்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டேன். அதனால அவளுக்கு சரியாயிடுச்சு. அது அதுக்கப்புறம் நார்மலா மோஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து தெரிஞ்சிருச்சு நான் சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து தான் ஏதோ பிரச்சனைன்னு. இனியாவுக்கு பால் அலர்ஜி இருந்ததுனால, அந்த மாட்டுப்பால் புரோட்டீன் அலர்ஜி இருந்ததுனால இவனுக்கும் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப்பாலை கட் பண்ணிட்டேன். என்னோட டயட்லேருந்து ஃபுல்லாகவே டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ஆனாலுமே இது கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வேற என்ன ஃபுட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது கோதுமை, பார்லி இந்த மாதிரி க்ளூட்டன் ஃபுட் இருந்தது. எனக்கே வந்து க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கு. அதனால நான் க்ளூட்டன் திங்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். க்ளூட்டன் ஐட்டம்ஸ் இந்த மைதா, கோதுமை, பார்லி இந்த மாதிரி எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதுல வரதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து பீன்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ற அன்னைக்கு அவளுக்கு ரொம்ப அந்த மாதிரி வாட்டர் ஸ்டோல் போயிட்டு வயிறு வலி அப்படியே கதறுவா, வயிறு வலியில அழுவா. அப்பவுமே நைட்டு தூங்கிடுவா, விடிய பகல்ல ஒரே அழுகாச்சா இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நான் பீன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டேன் என்னோட டயட்ல இருந்து. திருப்பியும் இந்த பீன்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமும் அவளுக்கு வயிற்றுல போயிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் கிட்ட இதெல்லாம் டீட்டெயில்டா நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபுட் அலர்ஜி தான், இல்லைன்னா இப்படி வராது. நீங்க வந்து வேற ஏதாவது ஃபுட் நீங்க ரெகுலரா டெய்லியுமே என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து கட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன யூஸ் பண்றோம் ரெகுலரா அப்படின்னு யோசிக்கும் போது ஓட்ஸ் ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம டெய்லியும் காலையில ஓட்ஸ் சாப்பிட்றேன். நான் டெய்லியும் காலையில ஓட்ஸ் சாப்பிடுவேன். நிறைய பூண்டு போட்டு பூண்டு லேசா வதக்கிட்டு ஓட்ஸை வந்து பவுடர் மாதிரி பண்ணி கஞ்சி மாதிரி ஒரு போரிஜ் மாதிரி வச்சு குடிப்பேன் டெய்லியுமே. மில்க் சப்ளைக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக. சரி, நம்ம ஓட்ஸ் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் வந்து ஓட்ஸை அவாய்ட் பண்ணிட்டேன், சாப்பிடவே இல்லை. ஆனாலுமே அது அப்படியே தான் இருந்தது. ஸோ என்ன சாப்பிட்றேன் டெய்லியும் யோசிக்கும் போது மதியம் டெய்லியுமே சிக்கன் இல்லைன்னா ஃபிஷ் இருக்கும். நைட்டு வந்து நான் ரைஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். கார்ப் வந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. நைட்டு ஒரு 3 முட்டை வந்து ஆம்லெட்டாவோ இல்லை பாயில் பண்ணியோ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல 3 முட்டை சாப்பிட்ருவேன். 1 டம்ளர் பால் குடிச்சிருவேன் நைட்டு. இப்போ பால் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பாலை கட் பண்ணியுமே வந்து வயிற்றுல போயிட்டே தான் இருக்கு. ஸோ பாலை மறுபடியும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். முட்டையை வந்து விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை விட்டு ஒரு 2வது நாள்ல இருந்து நார்மலா மோஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முட்டை தான் பிரச்சனையா இருந்திருக்கு. ஆனா முட்டை சிக்கன்லாம் வந்து அலர்ஜி ஆகிறது வந்து ரொம்ப ரேராமா பிரஸ்ட் ஃபீட் பேபிஸ்க்கு. ஆனா இவளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு முட்டையை தியாகம் பண்ணிட்டேன். ஏன்னா வேற வழியே இல்லை. பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி டயரியா ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்காது. ஸோ நான் அப்படியே முட்டையை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக அவங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிச்சு. அந்த வயிற்று வலி பிரச்சனையே இல்லை. வயிறு வந்து அப்படியே சட்டியாட்டி இவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கு வயிறு மட்டும் பானை மாதிரி தெரியும். அவ்வளோ கேஸியாக இருப்பா. அந்த கேஸ் போடுறதுக்குள்ள அந்த மோஷன் வர்றதுக்குள்ள அது படுற பாடு பாவமாக இருக்கும். அப்படியே நெளிஞ்சு வீர்னு கத்தும். அழுகவே அழுக மாட்டான். ஆனால் இந்த கேஸ் போடுறதுக்கு மட்டும் அழுன்னு அழுகும். இந்த முட்டையை விட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் பாட்டில் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 20 டேஸ்லயே நான் வந்து திரும்பி என்கிட்ட ஃபீட் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கொடுத்து பார்த்தா அவன் வந்து என்கிட்ட என் நிப்பிள்ல வாயே வைக்க மாட்டேன்ட்டான். அவளுக்கு வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போ பாட்டில் அந்த டீத் தான் வந்து இவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. என்கிட்ட பால் குடிக்கவே மாட்டேன்ட்டா. எனக்கு அது ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. ஆனா ஓகே, இப்போ நான் வந்து என்கிட்ட ஃபீட் எடுத்துக்கிறேன், நான் பால் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபாஸ்ட் பிரேக் டவுன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இனியாக்கெலாம் வந்து 11-12 மந்த்ஸ் வரைக்கும் அது இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நிறைய சப்ளையும் இருக்குது, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வருது. அப்போ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சமாளிக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? அதனால குடிக்கவே முடியல. இனியாங்கனால ஏதோ மெதுவாக குடிச்சு சமாளிச்சிச்சு. இது வந்து வெறி கொண்டு உறிஞ்சிடா இவ குட்டி பாப்பா. இப்போ வந்து ரொம்ப வேகமா ஃபாஸ்டா உறிஞ்சிடா. அதுவுமே ஒரு பிரச்சனை. அவளுக்கு வந்து மெதுவா பாலை உறிஞ்சு தெரியல. நம்ம பால் தான் கொடுக்குறோம்ல, எப்படி கொடுத்தா என்ன, அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அவ அழுகாம அவ சமத்தா குடிச்சிட்டு தூங்கினான்னா எனக்கு அதுவே போதும். இந்த வீடியோ வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ற அம்மாஸ்க்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது 1% ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன். பை பாய்.